ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று காணக்கூடிய இந்த தாவரம் இந்திய தலை இஞ்சி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தாவரம் நம்ம பெரும்பாலும் நிறைய நர்சரிகளில் வீடுகளில் பார்த்துருப்போம். என்னென்னா இன்சுலின் செடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலை இருக்கும். இதை நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இது லேசான புளிப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும். இது என்னென்ன இன்சுலின் செடியே அப்படின்னு சொல்லி காமன் நேம் அழைக்கப்படுகிறதுனா, இது சாப்பிடும்போது நமது உடலில் சுகர் அளவை இது கட்டுக்குள்ளே வச்சிருக்கு. அதனால தினமும் 2 இலை சாப்பிடலாம் அப்படின்னு பெரும்பாலான நர்சரிகளில் இது இன்சுலின் தாவரம் என்று அழைக்கக்கூடிய வகையில் இதை வாங்கி சாப்பிடவும் செய்கிறாங்க. அது நம்ம இன்சுலினோட அளவு சர்க்கரையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்குதா இல்லை இதனால பிரயோஜனம் இல்லையா என்ற ஆராய்ச்சி நடந்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா இன்சுலின் தாவரம் தான் பெரும்பாலும் எல்லா நர்சரிகளும் தெரியுது. ஏன் அப்படின்னா அதனால தான் காரணம். ஏன்னா நம்ம இது பெரும்பாலும் இந்த இலையை எடுத்து சாப்பிட்றதுனால சுகர் லெவல் கட்டுக்குள்ளே இருக்குது. சுகர் ஹை சுகர் கூட லோ ஆகுது அப்படின்னு இந்த இலையை சாப்பிட்றாங்க. பெரும்பாலான நர்சரிகளில் இது இன்சுலின் தாவரம் என்று வைக்கப்படுகின்றன. சரி, இந்திய தலை இஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. பூவை பாருங்க. இந்த தாவரம் இது பெரனியல் தாவரம். இது ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. இது பாருங்க, ஒவ்வொரு பிரான்ச்சையும் ஒவ்வொரு பூ வரும். இதை பாருங்க, இது ஒரு பெரனியல் தாவரம், ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. இதை நம்ம எப்படி டெவலப் பண்றதுன்னா, இங்க பாருங்க, இந்த தாவரம் இந்த பாருங்க, ஒரு ரூட்ல இருந்து சும்மா பிரிச்சு காமிக்கிறேன். இங்க பாருங்க, உங்கள் பார்வைக்காக. இங்க பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ரூட் வரும். இந்த தாவரத்தை பார்த்தீங்களா? ஒவ்வொரு பிரான்ச்சுக்குலையுமே ரூட் வரும். நீங்க தனி தாவரமா இதை எடுத்து போட்டுக்கலாம். ஒரு பிளான்ஸ் வைக்கும் போது இந்த பாருங்க, இந்த ரூட்டை காமிச்சிருக்கேன் பாருங்க. ஒரு பிளான்ஸ் நம்ம வைக்கும் போது நல்லா ஜூம் பண்ணி காமிங்க. ஒரு பிளான்ஸ் வைக்கும் போது நம்ம சைட்ல நிறைய பிரான்ச் பாருங்க, 1 2 3 4 புதுசா ஒரு பிரான்ச் வருது. ஏற்கனவே ஒரு பிரான்ச் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஒரு பிரான்ச் பாக்கெட்லயோ தரையிலயோ தொட்டில வச்சோம்னா நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் வரும். அதனால இது நம்ம ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட் சன்லைட்ல இதை வச்சா நிறைய ஃப்ளவர் வராது. ஏன்னா இந்த இலைகள் கருக ஆரம்பிக்கும். செமி ஷேட்ல வைங்க. செமி ஷேட்ல வச்சோம்னா இலைகள் பச்சை வண்ணம் கொண்டதாக நல்லா இருக்கும். பூவும் நல்லா டார்க் ரெட்டா வரும். ஒவ்வொரு பிரான்ச்சில் பூ வரும். இலைகளும் பார்த்தீங்கன்னா கீழே போக போக இலைகள் கீழே கொட்டிடும். மேலே இலைகள் அடர்த்தியாக காணப்படும். ஒரு பிளான்ஸ் வச்சோம்னா 60 70 80 அந்த மாதிரி நிறைய அடர்த்தி நாளாக நிறைய ஒரு அடர்த்தியா டென்சிட்டி அதிகமாக உள்ள தாவரமாகவும், சைடில் நிறைய அந்த மாதிரி பிரான்ச்சஸ் ஒரு பெரிய அடர்த்தி தாவரமாக காணப்படும். ஆகவே இது ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. இது சித்த மருத்துவங்களில் இது மருத்துவ பயன் கொண்டதாக இந்த இலை பயன்படுத்தப்படுகின்றன. தொடர்ந்து சேனலை பாருங்க. புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.